வெல்கம் டு சங்கர் பிரியா vlogs. இன்றைக்கி நம்ம எப்படி சாஃப்டான சப்பாத்தி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வெந்நீரில் வந்து உப்பு போட்டு வச்சுக்கிறோம். அதில் வந்து மாவு போட்டு ஒரு 4 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் அதில் ஊற்றி பிசைகிறோம். அந்த பிசைகிறது வந்து வெந்நீர்லேயே நீங்கள் வந்து அந்த தண்ணி மீதி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மாவை நம்ம வந்து தலை பிசைஞ்சிக்கணும். அதுவும் என்னென்னா சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தலை இது பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் இந்த பூரிக்கட்டையில் லைட்டாக எண்ணெய் போட்டு அந்த மாவில் எண்ணெய் போட்டு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா அடித்து பிசைஞ்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போவே இதை வந்து நம்ம ஒரு 1 hour வந்து ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணியில் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு லைட்டாக சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக வச்சு அதில் உப்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு தளர்ந்து பிசைஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு 1 hour ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ சப்பாத்தி திரட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுக்க போகிறோம். 2 பக்கமும் வெந்தவுடனே திருப்பி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் வெந்துருச்சு, 2 பக்கமும் வெந்துருச்சு. சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி.